ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து ஒன் டே இன் ஏலகிரி, என்னோடய ஃபைனல் டே ஆஃப் ஏலகிரியில் என்னோடய டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ இன்றைக்கி என்னோடய டே என்னென்னலாம் போச்சு, எங்கெல்லாம் போகணுன்னு நான் அதில் ஷார்ட்டாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, மார்னிங் எந்திரிச்சதுமே இந்த வியூ பார்க்குறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் பெட்ரூமில் இருந்து பார்க்கும்போது இங்கே வியூ ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் பிஃபோராக கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்கு காரணமே, நம்ம வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சிடலாம் பாப்பா எந்திரிக்கிறதுக்குள்ளேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த அழகான இடத்த நான் ரசிப்பேன். அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நாங்கள் தங்கியிருந்த வில்லாவை பற்றி டீட்டெயில் எல்லாமே நான் ஏற்கனவே ஷேர் பண்ணிப்பேன். அதோட லிங்க்கும் கீழே கொடுக்கேன், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மார்னிங்கோட வேலைகள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய பாப்பாவும் எந்திரிச்சிட்டா. ஸோ எந்திரிச்சதுக்கப்புறம் நானும் பாப்பாலாம் குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் எப்போவுமே குளிக்கிறதுக்கு முந்தி ஃபஸ்ட்டு தலை வாரிடுவேன். அண்ட் நிறைய பேர் வந்து என்னோடய இன்ஸ்டாலேயே கேட்டிங்க, ஹேர் கட் பண்ணிட்டீங்களான்னு. ஆமாம், நான் வந்து ஒரு ரீல்ஸ் கூட போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோடய அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து சேனலுக்கு முந்தி, அதாவது யூடியூப்புக்கு முந்தி உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நான் அப்பப்போ அப்டேட்ஸ் நிறையா ஷேர் பண்ணுவேன் கம்பேர்ட் டு யூடியூப். ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டா லிங்க்கும் கீழே கொடுக்க வேணால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பாப்பாவுக்குமே ஒரு இன்ஸ்டா ஐடி இருக்குது. ஸோ அதுவும் யாராவது விருப்பப்பட்டிங்கன்னா அவளோட ஐடியும் கீழே கொடுக்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அவளை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இங்கே பெட்ஷீட் மடிப்பேன். ஸோ எனக்கு நார்மலாக எங்கள் வீட்லேயுமே நான் வந்து பெட்ஷீட் மடிக்கிற பழக்கம் உண்டு. ஸோ அதனால் இங்கேயும் அதே தான் பண்ணேன். பெட்ஷீட் மடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பெட்டு. ஸோ அதனால் பெட்ஷீட் மடித்தேன். அண்ட் கிளைமேட் பார்த்திங்கன்னா, ஏலகிரியில் அந்த அளவுக்கு கிளைமேட் வந்து சில்லுன்னெலாம் இல்லை, நார்மலாக சுட தான் இருந்துச்சு. பட் ஒரு எப்படி சொல்கிற, ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக நம்ம வந்திருக்கோம் ஒரு புது இடத்துக்கு. நல்லா இருந்துச்சு. ஸோ பாப்பா கிட்டே கொஞ்சம் குட்டி குட்டி வேலை கொடுக்குறது, அவட்ட பேசிகிட்டே தான் நான் இது பண்ணேன். இந்த பில்லவை எடுத்துக்கொடு, இந்த தலையணை எடுத்துக்கொடு, இப்படி பண்ணேன்னு. ஸோ அவன் இந்த மாதிரிலாம் பண்ணுவாள். ஸோ குழந்தைங்கள இந்த மாதிரி நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டியில் நம்ம வந்து அவங்கள வந்து இன்வால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக எல்லாம் நான் செட் பண்ண போயிட்டேன். ஸோ எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நானும் பாப்பாவும் ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து நானும் பாப்பாவும் ரெட்டிஷாக போட போகிறோம். ஸோ ஃபைனலி நான் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன். அண்ட் இப்போ வந்து மேடத்துக்கு ட்ரெஸ் போட்டுட்ருக்கேன். இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு அவளுக்கு. ஸோ அதான் போட்டுட்ருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து தப்பாக போட்டுட்டேன். ஸோ ஃபைனலாக நல்லா போட்டாச்சு. கேர்ள் பேபின்னா சொல்லவா வேணும், அவளுக்கு வந்து ரெடி ஆக்கி அவளை அழகுபடுத்தி நம்ம வந்து அவளை ரெடி பண்ணுறதுக்குலாம் நம்ம டயர்டாயிடுவோம். அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷப் வந்தாலும் நம்ம வந்து அப்படியே ஒரு மாதிரி இங்கே சம்மரில் வந்து வேர்த்து ஒரு விதமாக ஆயிடுவோம். ஃபைனலாக பாப்பா ரெடி பண்ணிட்டு தான் நான் ரெடியாக ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ தான் நம்ம ஃப்ரீயாக ரெடி ஆக முடியும் அப்படி சொல்லிட்டு. ஸோ ரெடி ஆகிட்டு நான் வந்து கேமராவில் போய் பார்க்கலான்னு சொன்னேன். அதான் மேடம் இவ்வளோ ஆர்வமாக கேமராவில் வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க வந்து ஹை சொல்லுவாங்க, நீங்களே கேளுங்களேன். சஷ்டிக்கா கிளம்பிட்டாங்க. ஹை சொல்லு. அதுக்கப்புறம் நம்மளோட வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பிஃபோராக அதுக்கு முந்தைய என்னோடய கேரக்டர், அதாவது எனக்கு ஒரு 2-3 இது இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அதில் முக்கியமானது எப்போவுமே நைட்டே நான் என்னோடய தேவையான திங்ஸ் எடுத்து வச்சுருவேன், நாளைக்கு என்ன தேவைன்னு. அப்போ மார்னிங் வந்து அந்த அளவுக்கு நம்ம ஹரிபரியாக பண்ண வேணாம். ப்ளஸ் எடுத்த திங்ஸை அந்தந்த இடத்துல வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் நான் என்னோடய மேக்கப்பையே ஸ்டார்ட் பண்ண போனேன். ஸோ நார்மலாக என்னோடய மேக்கப் வந்து நான் ஏற்கனவே உங்கள் கூட ஷேர் பண்ணுற மாதிரி தான். டோனர், சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசேஷன், அதுக்கப்புறம் லிப் பாம் அண்ட் லிப்ஸ்டிக், அந்த மாதிரி சிம்பிள் மேக்கப் தான். அதனால் எத்தனை வாட்டி அதை காமிச்சாலும் அதான் நான் வந்து ஃபுல்லாகவே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கல. அண்ட் அப்படி தான் டே போச்சு. ஃபைனலாக நானும் பக்காவாக ரெடி ஆகிட்டேன். ஸோ ரெடி ஆகிட்டு இப்போ ஹஸ்பண்டோட நம்ம பார்க்கலாங்க. ரெடி, பிளாக் அண்ட் ஒயிட் இரு. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா, பூஜா ஃபேஷன் அப்படின்னு ஒன்றுலேருந்து தான் இது பண்ணியிருந்து. இந்த மேக்ஸி ரொம்ப அழகாக இருந்து, இதில் வந்து ஹாட் போட்டிருக்கிறது எல்லாமே எம்ப்ராய்டிங் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ லிங்க் கீழே கொடுக்க வேணால் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபண்டோரா பார்க் போனோம். ஸோ இந்த வாட்டி அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா த்ரில் வேல்யூ அப்படின்னு நிறைய இதுக்கு போனோம். பட் நான் இதை மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய ஃபோட்டோஸ் என்கிட்ட இல்லை, இருக்கிறத வச்சு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்து ரொம்ப அழகழகாக மீன்கள்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே நாங்கள் பார்த்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாப்பாவுக்கு வந்து இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா முந்தியெல்லாம் குட்டி பாப்பாவாக இருப்பாங்களே, இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு நிறைய தெரியுது.
ஓகேம்மா இது அது அப்படின்னு அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியுது. ஸோ அவங்க வந்து நல்லா அங்கே ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்து அம்மா இது, அம்மா அது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. அண்ட் ஆனால் என்னென்னா நிறைய வாட்டி இப்போலாம் தூக்க சொல்கிறாங்க. முந்திலாம் வெளியில் போனால் தூக்க சொல்ல மாட்டாங்க, ஓடிட்டே இருப்பாங்க. இப்போ என்னென்னா நல்லா தூக்க சொல்கிறாங்க. ஸோ நமக்கு தான் கொஞ்சம் தெம்பு இல்லாத மாதிரி இருந்து. அண்ட் எனக்கு அனிமல் பேர்ட்ஸு அதுலலாம் அந்த அளவுக்கு உடன்பாடு கிடையாது. ஐ எம் நாட் பட் லவர். பட் ஹஸ்பண்ட் கொஞ்சம் பிடிக்கும். ஸோ பாப்பாவுக்கும் நம்மள போய் பயந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஹஸ்பண்ட் கூட தான் அனுப்பிவிட்டேன். நான் இதெல்லாமே வெளியில் தான் இருந்தேன். ஸோ அப்படி இருந்தேன். அண்ட் இந்த டைமில் நாங்கள் அனிதா சம்பத்தை பார்த்தோம். ஸோ ரொம்ப ஜெனுனாக நம்மளுக்கு ஃபோட்டோவும் கொடுத்தாங்க. ஃபோட்டோவுக்கு சாப்பிட நாங்கள் கொஞ்சம் நல்ல ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். எடுத்து முடிச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இதில் வந்து 7D சினிமா, அதுக்கப்புறம் ஃபிஷ் ஸ்பா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின். ஸோ உங்கள் ட்ரெயினில் வந்து மொத்தமாக நம்ம வந்து சுற்றி காமிச்சிருவாங்க. ஸோ அங்கே பார்க்கையே. ஸோ அதெல்லாம் சுற்றிட்டு நாங்கள் வந்து எங்கள் வயிற்றுக்கு சாப்பாடு போடுறதுக்கு வந்துவிட்டோம். நாங்கள் நார்மலாக ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சொன்னேன்ல இங்கே ட்ரில் வேல்யூ அங்கே போனோம். அங்கே போய் ஹஸ்பண்ட் நம்ம நிறைய அட்வான்டேஜ் நிறையா எல்லாம் பண்ணாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அது எல்லாமே நான் வந்து ஷார்ட்ஸில் நிறைய ஆட் பண்ணுறேன். ஸோ அப்படி தான் எங்களோட டே அன்றைக்கி போச்சு. வெட்னஸ்டே இதெல்லாமே எடுத்தது. தேர்ஸ்டே வந்து நாங்கள் பேக் டு நேட்டிவ். ஸோ பேக் டு நேட்டிவ் வந்துவிட்டோம். மிட் நைட்டில் வந்தோம். ஓகேவா, ஃப்ரைடே மிட் நைட்டில் வந்தோம். ஸோ எங்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்து. எனக்கு ஏற்காடா ஏலகிரியான்னு கேட்டிங்கன்னா எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்து. ஏலகிரியில் வந்து நிறையா பார்க்குற இடம் இருக்குது கம்பேர்ட் டு ஏற்காடு. அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ அது எல்லாமே தனியாக ஒரு இதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.